ஸோ, நீங்க UPSC சிலபஸ பார்த்த உடனே எங்கேருந்து ஸ்டார்ட் பண்றதுன்னு கன்ஃப்யூஸ் ஆகுதா? அப்படி இருந்தா நீங்க கரெக்ட் பிளேஸ்ல தான் இருக்கீங்க. இன்னைக்கு அந்த அன்னெசசரி நாய்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி ஃப்ரெஷருக்கு ஸ்பெஷலி டிசைன் பண்ணுன ஒரு கிளியர் சிம்பிள் ரோட் மேப்ப குடுக்க போறேன். வாங்க ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போலாம். கொஞ்சம் ஹானஸ்ட்டா பேசலாமா? UPSC வந்து ரொம்ப பெருசு தான். அதோட சிலபஸ். ஆனா அந்த அளவு பெருசா டிசைன் பண்ணியிருக்காங்கனாலே புக்ஸ், நோட்ஸ் எல்லாத்தையும் பார்த்து ஒரு பெரிய கடல்ல தொலைஞ்சிட்ட மாதிரி ஃபீல் ஆகுறது ரொம்ப ரொம்ப நார்மல். அதுல எதுவும் தப்பு இல்ல. நான் இங்க கன்ஃப்யூஷன அதிகம் பண்ண வரல. இன்ஸ்டன்ட் ஒரு சாலிட ஸ்ட்ரக்சர்ட் ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் குடுக்க தான் வந்திருக்கேன். இது ஒரு ஓவர்வெல்மான ஃபீல் ஆகுதா? ஒரு ரொம்ப பெரிய மவுண்டன பார்க்குற மாதிரி இருக்கா உங்க சிலபஸ பார்க்குறப்போ? ஆனா இதுதான் சீக்ரெட். மவுண்டன ஒரு பெரிய ஜம்ப்ல கிளைம் பண்ண மாட்டாங்க. நீங்களும் அப்படி பண்ண மாட்டீங்க. ஒரு ஒரு ஸ்டெப்பா தான் கிளைம் பண்ணுவீங்க. அப்போ இந்த ரோட் மேப்பும் அதான் உங்களுக்கு குடுக்க போகுது. நீங்க எங்க கால் வைக்கணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்த ரோட் மேப் உங்களுக்கு சொல்லிக் குடுக்க போகுது. ஸோ கடைசி வரையும் அந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஷெட்யூல், சப்ஜெக்ட் எல்லாம் போகுறதுக்கு முன்னாடி மைண்ட் செட் பத்தி பேசலாம். இந்த எக்ஸாம்ல சக்சஸ்னா ஹார்ஸ கவுண்ட் பண்றது கிடையாது. டே 1ல இருந்து ஃபாலோ பண்ற ஸ்ட்ராட்டஜி அண்ட் பிரின்சிபல் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் உங்க என்டையர் பிரிப்பரேஷனோட பெட் ராக்னு கூட சொல்லலாம். இதுதான் கோல்டன் ரூலும் கூட. இது மேபி நீங்க கேட்க போற மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்டா கூட இருக்கலாம். ஆன்லைன்ல பாக்குற அந்த 12 to 14 ஹவர்ஸ் ஸ்டடி செஷன்ஸை மறந்துட்டு இது பேர்ன் அவுட்டுக்கு ஒரு டைரக்ட் டிக்கெட்டா போயிடும். ஸோ டெய்லி 6 to 8 ஹவர்ஸ் ஃபோக்கஸ்டா கன்சிஸ்டன்டா படிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். இது ஸ்பிரிண்ட் இல்ல 100 மீட்டர்ல முடிய. இது ஒரு மிகப்பெரிய மாரத்தான். நீங்க சஸ்டெயின் பண்ண முடிஞ்சா ஹேபிட்டை பில்ட் பண்ணணும். அப்போ எப்படி ஒரு டாபிக்கை டேக்கிள் பண்றது? இந்த சிம்பிள் 4 ஸ்டெப் பேத்தை தான் நான் ஃபாலோ பண்ணேன். ஃபர்ஸ்ட் வந்து NCERT ஃபவுண்டேஷன். இதை ஸ்கிப் பண்ணவே கூடாது. செகண்ட் நெக்ஸ்ட் லேயர் என்னவா இருக்கணும்னா ஸ்டாண்டர்ட் புக்கோட ரெஃபரன்ஸ். தேர்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் PYQ கொஸ்டின்ஸ். ஐ மீன் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ். எதுக்காக அப்படின்னா எக்ஸாம் என்ன கேட்குதுன்னு புரிஞ்சுக்க முடியும். ஃபோர்த் வந்து ரிவிஷன். இந்த எல்லா ஸ்டெப்ஸும் டூகெதரா வாக் பண்ணோம் அப்படின்னா ஒன்னு கூட ஸ்கிப் பண்ண கூடவே கூடாது. இன்னும் ஒரு இம்பார்ட்டன்ட் வார்னிங் சொல்லணும்னா ஃபுல் சிலபஸை முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஆன்சர் ரைட்டிங் எழுதுவேன் அப்படின்னு வெயிட் பண்ணீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ட்ரூத் சொல்றேன். அந்த நாள் உங்க லைஃப்ல வரவே வராது. ஒன் டேல இருந்து ஆன்சர் ரைட்டிங் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு ஆன்சர் இருந்தாலும் பரவாயில்ல. இது எக்ஸாமுக்கு தேவையான திங்கிங்கை ஷார்ட் பண்ணும். அண்ட் ஹானஸ்ட்லி கான்ஃபிடன்ஸையும் ரொம்ப ரொம்ப பூஸ்ட் பண்ணும். இப்போ உங்க டெய்லி பிளானுக்கு வரலாம். இதுதான் அந்த பெரிய ஸ்கேரி கோலை ரொம்ப சிம்பிள் டெய்லி ஸ்மால் மேனேஜபிள் ஆக்ஷனா மாத்திர ப்ளூ பிரிண்ட். இதுல தான் கன்சிஸ்டன்சியோட ரியல் மீனிங் வருது. பிரேக் பண்ணி சொல்றேன். மார்னிங் நீங்க எழுந்தோடனே இருக்க டைம், அந்த டைம் வந்து ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். அதுல மெயின்ஸோட ஹெவி சப்ஜெக்ட்ஸை வைங்க. லேட் மார்னிங் வந்து கரண்ட் அஃபேர் பிளஸ் டெய்லி ஆன்சர் ரைட்டிங் எழுதுங்க. ஆஃப்டர்நூன் ஸ்லாட்ல வந்து இந்த ஸ்லாட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதுக்கு ரொம்ப அட்டென்ஷன் கொடுங்க. ஏன்னா இதுதான் ரிவிஷன் ஸ்லாட். இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் த டேவும் கூட. ஈவினிங் லைட்டா ஒரு செகண்டரி சப்ஜெக்ட், அப்புறம் ஒரு குயிக் ரீகேப் அண்ட் நெக்ஸ்ட் டேவோட பிளானிங். இதை ஒரு ரொட்டீனா மாத்துங்க. இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ரொட்டீன். இப்போ இந்த ஆஃப்டர்நூன் ரிவிஷன் பத்தி கிளியரா சொல்றேன். இதை ஸ்கிப் பண்ண ரொம்ப ரொம்ப டெம்டேஷன் வரும். ஆனா இந்த டைம்ல நம்ம நியூ டாபிக் பார்த்தா கூட நல்லா மார்க் எடுத்துடலாம் அப்படின்னு கூட தோணும். ஆனா அதுதான் பெரிய மிஸ்டேக். ரிவிஷன் இல்லைன்னா இன்ஃபர்மேஷன் நாலேஜாவே மாறாது. இந்த ஸ்லாட்டை தான் எக்ஸாம் கிளியர் பண்ற பீப்புள் அதர்ஸ்ல இருந்து ரொம்ப செப்பரேட் பண்ணி இந்த டைமை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இது ரொம்ப ரொம்ப நான் நெகோஷியபிளான ஒன்று. டெய்லி பிளான் இருக்கு இப்போ. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா வீக்லி ஸ்ட்ரக்சர் எப்படி பிளான் பண்றதுன்றத பார்க்கலாம். கான்செப்ட் ரொம்ப சிம்பிள் தான். ஆனா ரொம்ப எஃபெக்டிவ். 1 சப்ஜெக்ட் பர் டே. ஏன் அப்படின்னா கியரை கான்ஸ்டன்டா சேஞ்ச் பண்ணாம டீப்பா ஃபோக்கஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். கியர்னு சப்ஜெக்ட் தான் சொல்றேன். மண்டே பாலிட்டி அண்ட் டியூஸ்டே ஹிஸ்ட்ரி, வெனஸ்டே ஜியோகிராஃபி, தேர்ஸ்டே எக்கனாமி அண்ட் ஃப்ரைடே என்விரான்மெண்ட். வீக்கெண்ட் ஈஸியா இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா இருக்கும், ரைட்? ஸோ சாட்டர்டே என்ன பண்ணணும் அப்படின்னா வீக்லி கரண்ட் அஃபேர் பிளஸ் டெஸ்ட் பார்க்கணும். சண்டே ஃபுல் ரிவிஷன் ஆஃப் த வீக். அப்புறம் வந்து PYQவை டீப்பா அனாலிசிஸ் பண்ணணும். அவ்வளவுதான். என்ன பிளான் இருந்தாலும் அதை ஃபாலோ பண்றது தான் உங்க ரியல் சேலஞ்ச். ஏன்னா பிளான் இருக்கும், நம்ம அதை ஃபாலோ பண்ணாம போயிடுவோம். இது உங்க ப்ரிப்பரேஷனோட ஹைவேஸுக்கு ரைல்ஸ்ன்னு நினைச்சுக்கோங்க. ட்ராக்ல இருந்து வெளியே போகாம காப்பாற்றும். மோஸ்ட் ஃபோக்கஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா NCERT ஃபவுண்டேஷன், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ், ஒன் சோர்ஸ் பாலிசி, பர்ன் அவுட் அவாய்ட் பண்றது. அவாய்ட் பண்ண வேண்டிய மிஸ்டேக்ஸ் என்னன்னு பாக்குறப்போ ரிவிஷன் இல்லாம படிக்கிறது, PYQவை இக்னோர் பண்றது, என்லெஸ்ஸா யூபிட் ரேபிட் ஹோல்ல போய் சிக்கிறது, லேட்டர் ரைட்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம்னு வெயிட் பண்றது. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஒரு மிஸ்டேக்ஸா அவாய்ட் பண்ற விஷயங்கள். அண்ட் அப்போ பே ஆஃப் என்ன அப்படின்னா 6 மந்த் ஒரு சின்ன டைம்ல, ஆனா ரொம்ப பெரிய லைஃப் டைமும் இல்ல. ஆனா கன்சிஸ்டன்டா யூஸ் பண்ணா ரிசல்ட் காம்பவுண்ட் ஆகும். 6 மந்த்ல GS சிலபஸ் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸ்ட்ராங் கான்செப்சுவல் ஃபவுண்டேஷன் கிடைக்கும். ஒய் பியாண்ட் டாபிக்ஸ் கிளியர் ஆகும். பிலிம்ஸ் ஃபோக்கஸ்ட் பேஸுக்கு கான்ஃபிடென்ட்டா மூவ் பண்ண ரெடி ஆவீங்க. இப்போ உங்க முன்னாடி சிம்பிள் பவர்ஃபுல் ரியலிஸ்டிக் ரோட் மேப் இருக்கு. இப்போ டெய்லி ரியல் கொஸ்டின் பிளான் பத்தி இல்ல. ஒன் டேக்கு நீங்க ரெடியா?